திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக நீதிமன்றம் கேட்டது நாங்க பதில் சொன்னோம், இதுல எங்களிடம் விவாதிக்க ஏதுமில்லை அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. இப்ப விவாதிக்க வேண்டிய இடம் என்பது அடுத்த இடத்துக்கு நகர்கிறது, அதையும் விவாதிப்போம். சரி, இப்போ சட்ட சிக்கலை வச்சு நீங்க இப்ப விவாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நான் சில கருத்துக்களை இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சிவாஜி என்கின்ற ஒரு புருஷன், அவர் ஒரு நடிப்பின் பல்கலைக்கழகம். நம்ம எல்லாருமே ஒரு கப்பலோட்டிய தமிழன், ஒரு மகாகவி பாரதியார், கொடிகாத்த குமரன், பகத்சிங், வீர வாஞ்சிநாதன், இதெல்லாம் சிவாஜி நம்ம கண் முன்னால் நிறுத்தியவர், நாட்டுப்பட்டை நமக்கு ஊட்டியவர். அது மாதிரியே திருமால் பெருமை, திருவிளையாடல், திருவருட்செல்வர், இது மூலமாக நமக்கெல்லாம் பக்தி உணர்வை நமக்கு ஊட்டினார். அப்படிப்பட்ட ஒரு மகா புருஷரை ஒரு இடத்துல அவருடைய திருவுருவ சிலையை வைக்கும் முன்பு கம்பனை கூட நாங்கள் இலக்கிய கூட்டங்களிலே சிறியன சிந்தியாதான் என்றெல்லாம் நாங்கள் விவாதிப்பது உண்டு. அதே போல் இப்படி இந்த ஒரு மகா புருஷனை வைக்கின்ற நேரத்திலேயே இவங்க சொன்னாங்க, சாலையில் வேறு அந்த சிலையும் இல்லையான்ட்டு. பேரறிஞர் அண்ணாவுக்கு வீதியிலே சிலை இருக்கிறது, ஆனால் அவருக்கு நினைவிடம் இருக்கின்றது. மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு வீதியிலே சிலை இருக்கின்றது, ஆனால் அவருக்கு நினைவிடம் இருக்கிறது. இவர்கள் மக்களும் அவர்கள் மக்களும் அந்த நினைவிடத்திலே சென்று மாலை மரியாதை செலுத்தி அங்கே அமர்ந்து அவர்களுடைய நினைவை போற்றுகின்றார்கள். இதையெல்லாம் நாம் கணக்கிலே கொண்டு எப்படி அன்றைக்கு கர்ம வீரர் காமராஜருக்கு பெரிய இடத்தை கையகப்படுத்தி நினைவிடம் எழுப்பினார்களோ, அதே போல் சிவாஜி கணேசன் அவர்களுக்கும் பெரிய இடத்தை கையகப்படுத்தி ஒரு சிலையை நிறுவி அதை ஒரு பிருந்தாவன் மாதிரி ஆக்கி அவர்களினுடைய தேசபக்தி பாடல்களையும் தெய்வ பக்தி பாடல்களையும் அங்கே முழங்கிட செய்திருந்தால் நாட்டு மக்களுக்கெல்லாம் அது பயனுள்ளதாக இருந்திருக்கும். தவறிவிட்டார்கள். இன்னொன்று, இந்த வழக்கு 2006 நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மேடைகளிலும், திரை உலகத்தினுடைய அத்துணை மேடைகளிலும் எல்லா நடிகர்களும் நின்று கொண்டு தேனொழுக சிவாஜியை பாராட்டுகின்றார்கள். இன்றைக்கு கூட ஒரு நடிகர் ஒரு வார மலரிலே சிவாஜியை நான் சுவாசிக்கிறேன் என்று எழுதி கொண்டிருக்கிறார். இன்னொரு நடிகர் சிவாஜி என்பவர் அவருடைய வீட்டிலே நான் மூத்த மகன் என்றெல்லாம் கலை உலக வாரிசுக்கான பேச்சை பேசுகிறார்கள். நான் கேட்கின்றேன், அவருக்கு மணிமண்டபம் இல்லை, நினைவிடம் இல்லை, பாவம் லட்சோப லட்ச கணக்கான சிவாஜி மக்கள், சிவாஜியினுடைய மன்றத்தினர், பிள்ளைகள் எல்லாம் எங்கு சென்று அவருக்கு மரியாதை செலுத்துவார்கள்? சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த இடத்துல போட மாலை போடுவதற்கு வழி இல்லை. அது ஒரு முறை நாங்க போனோம், அந்த மாலையை உதிரி பூக்களை கையில வச்சு தூவுகின்ற ஒரு நிலைமை வருகின்றது. இவர் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. அவரே பாடினார், சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. தனுஷ் ஆடுகளம் படத்தில் சென்ற ஆண்டு அவருக்கு சிறந்த நடிகர்னுட்டு மத்தியில் விருது தரும்பொழுது என்ன சொல்கிறார்னா, அவரே சொல்றார், இதை ஐயன் சிவாஜிக்கு வழங்கப்படாத இந்த விருது நான் பெருமையாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னுட்டு நடிகர் தனுஷ் சொல்றார். இப்படிப்பட்ட ஒரு வல்லவன் சார். இந்த தமிழகத்தில் இன்னொன்று சார், நான் காங்கிரஸ் இயக்கத்தை சேர்ந்தவன். தமிழகத்திலே இருக்கின்ற மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் என்றைக்கோ ஒன்று கூடி இவருக்கு ஒரு பெரிய இந்தியாவினுடைய மிகப்பெரிய விருதான பாரத ரத்னா விருதுக்கு பரிந்துரை செய்து அதை பெற்றுக் கொடுத்திருக்க வேண்டும் சார். தவறினார்கள் சார். மணிமண்டப விவகாரத்தில் அவர்கள் இறங்கி இருக்க வேண்டும் சார். நடிகர் சங்கம் இறங்கி இருக்க, களமிறங்க, எல்லாம் பேசுவாங்க சார். சரி, அதாவது கூட்டத்தில் கூடி நின்று கூடுதல் நாட்டத்தில் கொள்ளாடுற மாதிரி பேசுவாங்களே தவிர இதற்கு களம் இறங்கவே ஒரு மனு எடுத்துட்டு போய் கொடுப்போம் அப்படின்ற சிந்தனை கூட வர மாட்டேன். இது அடுத்த கட்டம். இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு வரலாம். சிறியன சிந்தியாதார்னு சொன்னீங்க. இங்க சிறியன சிந்தித்தவர்கள் யார் சார்? அதை நிறுவியவர்கள். இதற்கு பின்னா இப்போ அங்க இருக்கிற வழக்கறிஞர்கள், நம்ம நீதிபதி அரசர்கள் என்ன சொல்றாங்க, இது வருங்காலத்திலே உச்ச நீதிமன்றம் வரை சென்று இது பிரச்சனைக்குரிய விஷயமாக கூட வந்திருக்க கூடும் என்று நாங்கள் சமீபத்தில் ஜூனியர் விடல தான் படிச்சதை நான் உங்ககிட்ட சொல்றேன். நான் அந்த இடத்துல வச்சதே தவறுன்னு சொல்றீங்க. இல்ல, அவரை பெரிய அளவுல சிந்திச்சு அதாவது சார், நான் எப்படி சொல்றேன், ஒரு ஆலமரமான ஒரு விஷயத்தை செடி மாதிரி பார்த்துருக்க கூடாதுன்ற சார். பெரிதாக மணிமண்டபமாக இப்பொழுது இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் தேவையற்றவை அப்படின்னு சொல்றீங்க. இதன் உள்ளேயே நான் வரல சார். அந்த மகா புருஷனை இங்கே இருட்டடைப்பு செய்கிறார்கள் சார். தமிழகத்தினுடைய அரசியல்வாதிகள் அவன் இந்த நாட்டுக்காக தேசத்திற்காக என்ன சார் ஐயா சொன்னாரு, அந்த லால் பகதூர் சாஸ்திரி கிட்ட அந்த யுத்தத்தின் சீனா யுத்தத்தின் போதுல தன்னுடைய மனைவி கமலா உடம்புல இருந்த எல்லா நகையை கழட்டி கொடுக்குறாங்க சார். எவ்வளவு என்ன செய்யல சார், இத்தனை யானைகள் கோயில்களுக்கு அவர் கொடுத்திருக்காரு சார், என்னென்ன விட பண்ணியிருக்காரு சார். ஆனா ஒன்று விஷயம் சார், இந்த சிலை மட்டும் வேறு ஒரு நபரினுடைய சிலையாக மட்டும் இருந்தால், வேறு ஒரு நடிகனுடைய சிலையாக இருந்தால் இன்னைக்கு வேற மாதிரி நடந்திருக்கும் சார். எங்கேயுமே சிவாஜி கணேசன் கதாபாத்திரத்தில் வன்முறையை அவர் தூண்டியதே கிடையாது சார். காந்தி தான், தாத்தா காந்தி, மாமா நேரு தேடிய செல்வங்கள் தான் சொல்றாருங்க அவரு. சொல்லுங்க பார்க்கலாம். எங்கேயுமே இன்னைக்கும் அந்த ரசிகர் மன்றத்து மக்கள் இப்ப நன்முறையை தான் கையாளுகிறாங்க. ஒன்னில இன்னைக்கு திருநெல்வேலியில ஒருத்தர் ஒரு ரசிகர் ஜெயக்குமார் என்றவர் தீ குளிச்சிருக்காரு, உடம்பெல்லாம் தீக்காயங்கள்.
ஆனா அவங்களுடைய வாரிசுகள் பாருங்க, தந்தை வழியில அந்த வாரிசுகள் இதை வந்து நீங்கள் வந்து அரசியலாக்காதீர்கள், பெரிதுபடுத்தாதீர்கள். அதுதாங்க, அதுதான் அந்த சிவாஜியும் யாருமே எதுவுமே செய்யலன்னு சொன்னீங்க. திரைத்துறையினரும் சரி, அவர்களும் சரி, மணிமண்டபம் இல்லை, அது இல்லை, இது இல்லை என்று. அப்படியான நேரத்தில் இந்த அளவிற்கு ஒரு முக்கியமான இடத்தில் சிலை வைத்திருக்கிறார்கள் என்று நீங்கள் அதை போற்றித்தானே பார்க்க வேண்டும். இப்படி வைத்ததே தவறு, வைத்ததனால் தானே இவ்வளவு வந்தது என்று நீங்கள் பேசுவதை விரோதமாக பார்ப்பார்கள். நான் சொல்றேன், காமராஜருக்கு இடம் எடுத்து நடத்தியதை போல இதற்கு வந்து பிரச்சனை இல்லாத விதத்தில் வருமுன் காப்போம்னு சொல்றாங்களே, அது மாதிரி வள்ளுவன் சொன்ன மாதிரி வருமுன்னர் காவாதான் வாழ்க்கைனார, அது மாதிரி இது என்னெல்லாம் பின்வழி, யாருக்கும் எந்த விதமான பிரச்சனை, அதுதான் சிவாஜி கணேசன் விரும்புவார். யாருக்கும் எந்த பிரச்சனையும் நீங்க ஏற்றுக்கிறீங்களா? மணிமண்டபம் ஒன்று கட்டணும்னு சொல்லிட்டு இடம் ஒதுக்கினாங்க சார். நான் ஹிஸ்டரிக்கு போகிறேன். இடம் ஒதுக்கினப்போ அக்கம் பக்கத்தில் இருந்த சில பெரிய அதிகாரிகளும் நிறைய பேர் வந்து அங்கே மணிமண்டபம் வரக்கூடாதுன்னாங்க. அந்த மணிமண்டபத்துடைய அடிக்கல் நாட்டு விழா பூமி பூஜைக்கு நான் போயிருந்தேன். நடிகர் சங்கத்திலிருந்து பலர் வந்திருந்தாங்க. அங்கே வந்துரும்னு நினச்சோம். இன்னைக்கு அந்த இடத்துல திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளை அவர்களுடைய ஹால் அங்கே இருக்கு, ஒதுக்கப்பட்ட இடம். அவர் சொன்ன மாதிரி அந்த இடம் ஒதுக்கினார்கள். இன்றைய முதல்வர் மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தான் அந்த இடத்த ஒதுக்கினவங்க. பட் மணிமண்டபம் வரவே இல்லை. அப்போ வந்து இதே மாதிரி இவருக்காக எதை செய்தாலும் சில பேருக்கு வந்து அது இடையூறா இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த விஷயம் இடையூறாக இருக்கிறது என்றால் நடிகர் சங்கம் என்ன செய்கிறது? தலைவர், பொருளாளர், செயலாளர், எவ்வளவு நடிகர்கள் எல்லாரும் பாராட்டுறாங்க. நாங்கள் அவரை பார்த்துதான் நடிப்பு கற்றுக்கொண்டோம், அது இதுன்னு சொல்லுகிறவர்கள் ஏன் களமிறங்க கூடாது? ரெண்டில் ஒன்று பார்ப்போம் என்று ஏன் களமிறங்க வைத்துக் கொள்ளலாமா? மணிமண்டபம் வைத்தாக வேண்டும் சார். ஒரு அதுவும் சுதந்திர போராட்ட தியாகியினுடைய மகன் சார், அந்த சின்னையா மன்றாடியார் இருக்காருங்களா, மன்றாடியார். இல்ல, நிச்சயமாக நீங்கள் சொன்னதை போல காங்கிரஸ்காரர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்களோ அதையே திரைத்துறையினரும் செய்து கொண்டிருந்தார்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். நிச்சயமா வச்சுக்கோங்க. தொடர்ந்து இப்போ சார் சொல்றபடி பார்த்தாக்க கருணாநிதி அவர்கள் கூறுவதை பார்த்தால் கரெக்டா அமைஞ்சிருச்சே. ஸோ இன்னைக்கு அரசாங்கம் அவருக்கு மணிமண்டபத்துக்கு ஒரு இடத்த ஒதுக்கி இந்த சிலையை இங்கேருந்து எடுத்து அங்க போய் வச்சு பண்ணலாம் சார். அது முடியாத பட்சத்தில் வழியே இல்லை. என்னால் ஒத்துக்க முடியாத ஒரு விஷயம் அந்த சிலையை இருக்கும் இடத்திலிருந்து அகற்றுவது. 2004 எப்ப வச்சாங்களோ அப்பலேருந்து வந்து 6ல போக்குவரத்து இடைஞ்சல் இல்லைன்னு சொன்ன போக்குவரத்து காவல்துறை திடீர்னு போக்குவரத்து இடைஞ்சல் இருக்குன்னு சொல்றது என்னால் ஒத்துக்க முடியல. இதை முதல்ல அந்த கோர்ட் கேள்வி கேட்கணும், அப்ப ஏன் சொல்லலைன்னு கேட்கணும். இல்லைன்னா இதை டீப்பா அனலைஸ் பண்ணுங்க. போக்குவரத்து இடைஞ்சல் இருக்கு, ஒரு விபத்து கூட இந்த சிலையினால் வந்தது அப்படின்னு ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி வந்து அனலைஸ் பண்ணி சொல்லிட்டாங்கன்னா டெஃபினட்டா ரிமூவ் பண்ணுங்க. ஒரு சிவாஜி ரசிகனா சொல்றேன், நான் சிவாஜி ரசிகன் இல்ல, வெறியனா சொல்றேன். நடிகர் திலகத்தோட சிலையால் யாருக்கும் எந்த ஒரு பாதகமும் வரக்கூடாது, அதை அவர் விரும்ப மாட்டார். இவர் சார் சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு பீஸ்ஃபுல் மேன், வயலன்ஸை வந்து வெறுத்தவர். ஸோ அதெல்லாம் வேண்டாம், யாருக்கும் எந்த டேஞ்சரும் வேணாம். பட் அதை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணுங்க சார். எக்மோரில் நீங்கள் பார்த்தீங்களா, அந்த நம்மளுடைய ஆதித்தனாருடைய சிலை இருக்கும், நீங்கள் பாருங்கள், நீங்கள் எப்படி அந்த காட்சி பாருங்கள், ஒரு பூங்கா மாதிரி இருக்கும், நடுவில் கம்பீரமாக அந்த சிலை இருக்கும். ஆனால் இந்த சிலையை நீங்கள் போய் பாருங்கள், அந்த ரசிகர் மன்றத்து மக்களே வந்துட்டு அங்கே போய் மரியாதை செய்து அங்கே அமர்ந்து அவருடைய பாடல்களை கேட்டு அங்கே வந்துட்டு ஒரு நினைவு போற்றுகிற அளவுக்கு ஒரு தன்மை அங்கே இதெல்லாம் சிந்திச்சு பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு ஏன் சார் இந்த பிரச்சனைகள் எல்லாம்? திரு மோகன்ராம், மேம்போக்கான நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மாதிரியான காரணங்களினால் ஒருவேளை இந்த சிலை அகற்றப்பட்டால் அதை எப்படி நீங்கள் பார்ப்பீர்கள்? வருத்தத்தோடு தான் பார்ப்பேன். பட் சார் சொல்கிற மாதிரி அதை அகற்றி அதுக்கு உண்டான மரியாதை, இப்ப கொடுக்கப்பட்ட மரியாதையை விட மிக அதிகமான ஒரு மரியாதையை கொடுக்கப்பட்டால் நிச்சயமா வரவேற்பேன். நிச்சயமா. பட் அது வரைக்கும் என்ன செய்ய போறோம்னு சொல்லிட்டு அந்த இடத்தை கிளியர் பண்ணிட்டு அந்த இடத்துல மணிமண்டபத்தை எழுப்பிட்டு பிறகு வாசலில் இதுக்காக மணிமண்டபம் சிவாஜினுடைய பேருக்கு புகழுக்கு களங்கம் வருகிறது என்றால் காங்கிரஸ் தொண்டர்களும் சிவாஜி ரசிகர் மன்றமும் சிவாஜி மன்றத்து பிள்ளைகளும் ஒன்னா சேர்ந்து முதல்ல நாங்க போற இடம் நடிகர் சங்கமா தான் இருக்கும் சார். நாங்க ஃபர்ஸ்ட் முற்றுகை போராட்டம் நடிகர் சங்கத்துக்கு தான் போவோம். நாங்க அவங்களதான் கேட்போம். நாங்க அவங்களதான் கேட்போம். இந்தியா போற்றிய ஒரு கலைஞனுக்கு இந்த நிலையா என்று நாங்கள் அவர்களை தான் கேட்போம். நடிகர் சங்கத்தில் இவரும் உறுப்பினர் தான். சொல்லுங்க. அதனால தான் எதிர்க்கவே பேசுறேன். நான்
வா வந்து கேளுங்க, பதில் சொல்றோம். கட்டாயமா பண்ணுவோம். நம்ம First ஆர்ப்பாட்டம் நடத்துவோம். இல்ல முடியும் வரை ஒரு நிமிஷம். நடிகர் சங்கத்திடம் இடம் கொடுக்கும் அளவுக்கு இடம் இல்லை, பணம் கொடுக்கும் அளவுக்கு பணம் இல்லை. சார் நான் கொடுக்க சொல்லவில்லையே, பெற வேண்டிதானே சொல்லுகிறேன். நீங்கள் அரசை அணுகுங்கள். எங்க எத்தனை படத்துல வந்துட்டு நம்ம தமிழ்ல நீங்க சிவாஜி கணேசனோட இணைந்து நடத்தி ஒரு நிமிஷம். நீங்க வந்து நடிகர் சங்கத்துல வந்து கேள்வி கேட்டு அவங்கள போய் அரசை கேட்க சொல்றதுக்கு அதுதான் இல்ல அதுதான் த்ரூ ப்ராப்பர் சேனல் இல்ல, அதுதான் த்ரூ ப்ராப்பர் சேனல். ஏன்னா உங்களுக்கு தான் முதல்ல வந்துட்டு உரிமையை நீங்க கொஞ்சிட்டு தானே எங்களுக்கு சிவாஜி கணேசனை கொடுத்தீங்க. அவரை கண்டு எங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு அவர் உண்மையிலே சொல்லுகின்ற முழுமையா வந்திருந்தாருனாக்கா, தமிழ்நாடு தலைவராக இருந்தா எங்களுக்கு என்னைக்கோ காமராஜர் ஆட்சியே வந்திருக்கோங்க. சிவாஜி கணேசனுடைய ரசிகர் மன்றத்தால் தான் கொடி கட்டப்பட்டது, போஸ்டர் ஒட்டப்பட்டது, தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் இயக்கம் தூக்கி நிறுத்தப்பட்டது சார். அதுல எந்த மறுப்பும் இல்ல சார். மறுப்பு இல்ல. மணிமண்டபம் பத்தி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, அதை முடிங்க. மணிமண்டபம் போல் ஏதாவது ஒரு அமைப்பு நல்ல ஒரு பிரதானமான இடத்தில் குடுவாஞ்சேரி தாண்டி கொண்டு நான் சொல்றேன் ஐயா, மன்னிக்கணும் நான் கொடுக்கிறதுக்கு நான் சொல்றேன் இடமே சொல்றேன். நம்மளுடைய காமராஜருடைய நினைவிடம் இருக்கிறது அல்லவா, பக்கத்துல நம்மளுடைய ஆளுநருடைய மாளிகை இருக்கிறது அல்லவா, அதுக்கு நடுவுல பிரம்மாண்டமா இடம் இருக்குங்க. அது வந்து அருமையா இருக்கு. இல்ல அது எகைன் அருமையா இருக்கு. அதுல ஏதோ சிக்கல்கள்லாம் இருக்கு. இதுதான் எது எடுத்தாலும் சார் நீங்க சொல்லுங்க. நீங்க அது ஃபாரஸ்ட் ஏரியான்னு டிக்ளேர் பண்ணி அது ஏதோ இருக்கு. சரி, அவர் குறிப்பா சொல்றாரு. நீங்க ஏதோ ஒரு இடத்துல வேணும்னு சொல்றீங்க. மந்திரிங்க 4 மந்திரிங்க இருக்காங்க. ஃபாரஸ்ட் ஏரியா கூட இருக்குங்க. 4 மந்திரி இருக்காங்க. 4 மந்திரி நம்ம டெல்லியில போய் பேச வச்சா நடக்கும். இல்ல அவர் பேசட்டும். எந்த திரைப்படத்திலும் சிவாஜி கணேசன் அடுத்தவரை பேச விட்டு பிறகுதான் பேசுவார். அது மனதில் இல்ல அண்ணன்மேல் கொண்ட உணர்வின் வெளிப்பாடாக நான் பேசுகிறேன். அதே உணர்வு இருக்கு சார் எனக்கும். உங்க அளவுக்கு தமிழ் புலமை இல்லையே தவிர அதே உணர்வு இருக்கு. ஒரு நல்ல இடத்தை தேர்வு செய்து அங்கு மாற்றினால் ஒத்துக்கொள்ளலாம். ஆனாலும் மனது இங்கு இருந்தவர், ஏன்னா நெஞ்சிருக்கும் எங்களுக்கு நாளை என்ற நாள் இருக்கு, வாழ்ந்தே தீர்வோம்னு அதே இடத்துல நடந்து பாடினவர் சார். அதே இடத்துல நடந்து பாடினார். கட்டாயமா. ஸோ நெஞ்சிருக்கும் எங்களுக்கு நாளை என்ற நாள் இருக்கு, வாழ்ந்தே தீர்வோம். மாண்புமிகு முதலமைச்சரிடம் நான் ஒரே ஒரு பணிவான இதுதான், சட்டம் என்ன சொல்கிறது, சுப்ரீம் கோர்ட் ஆணை என்ன சொல்லிட்டு, இதெல்லாம் எனக்கு தெரியாது சார். சிவாஜி சார் சிலையை நகர்த்தாதீங்க, மணிமண்டபத்தை கட்டி கொடுங்க. நல்லது. சரி, அவரே பாடியிருக்கார், கன்றின் குரலும் கன்னி தமிழும் உருகும் வார்த்தை அம்மா அம்மானிட்டு. அம்மா என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் இது யாருக்கும் சிக்கல் இல்லாமல் அழகாக இவர்கள் முடித்து தரலாம். இதற்கு பதில் சொல்லவும் ஒருவர் இருக்கிறார். அவர் பெயர் ஆவடிக்குமார். விரைவில் இணையப் போகிறார். ஒரு இடைவேளைக்கு பிறகு நாம் பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசு தொடரும். செயல்படுத்தப்படுகிற ஒரு உருவாக்குவதற்காக ஒரு நல்ல